ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. அன்பு குழந்தையே, நான் தான் சொல்றேன்ல, உன் வாழ்க்கை இப்படியே இருந்துடாது, சீக்கிரம் மாறும்னு. ஆனா அது புரியாம ஏன் இப்படி வாழ்க்கையை நினைச்சு வருந்தி வேதனைப்பட்டு நாட்களை வீணாக்குகிறாய் என் செல்லவே? அந்த அழகான சூரியனும் சந்திரனும் நித்தமும் வானத்துல வந்து போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா முன்னால போலலாம் மக்கள் இப்போது அதை ரசிப்பதற்கு தயாராகவும் இல்லை, அவர்களுக்கு நேரமும் இல்லை. அவங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த வானத்தை பார்த்து நிலவையும் சூரியனையும் ரசிப்பதற்கும் அதை பார்ப்பதற்கும் மக்கள் இல்லாத இந்த காலத்திலையும் கூட மக்கள் யாரும் தன்னை ரசிக்கவில்லை என்பதற்காக நிலவுதான் வராம இருக்கா, அல்லது அந்த சுட்டரிக்கும் சூரியன் தான் வானத்தில் உதிக்காமல் இருக்கிறதா? இல்லைதானே. எது என்ன நடந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களும் விஷயங்களும் அது அது அதற்கு உண்டான நேரத்தில் வந்து போகத்தானே செய்கிறது. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் என் வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடக்கல நினைச்சு ஏன் சலித்து வெறுத்து போகிறாய் என் செல்லமே? உனக்கான நல்லது எப்போ நான் எழுதி வச்சிருக்கனோ அப்போது நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது. கூடிய சீக்கிரம் அதை நீ பார்க்கத்தான் போகிறாய். வாழ்க்கைங்கிறது ஒரு புல்லாங்குழல் மாதிரி தான். அதுல பார்க்கறதுக்கு நிறைய ஓட்டைகள் இருந்தாலும் அந்த ஓட்டைகளை சரியான நேரத்துல சரியான இடத்துல கையை வைத்து மூடி மூடி எடுக்கும்போது, அந்த ஓட்டைகளை சரியாக கையாள பழகி கொள்ளும்போது அதிலிருந்து வரக்கூடிய இசை போல உன் வாழ்க்கையும் இன்னிசையாக மாறும். அதாவது கஷ்டமும் நஷ்டமும் நிறைந்த அந்த உன்னுடைய வாழ்க்கையில நீ அதை சரியாக கையாளக்கூடிய திறமையோடு இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையும் அழகானதாக அன்பு நிறைந்ததாகவும் மாறிப்போகும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்லமே. உனக்கு துணையா இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். என் அன்பு பிள்ளையான நீ ஒருபோதும் எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது. உன்னை அவமானப்படுத்திய மனிதர்கள் கண் முன்னாலேயே நீ அவதாரம் எடுக்கும்படி உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன்னை புண்படுத்திய மனிதர்கள் கண் முன்னாலேயே நீ புன்னகை புரிந்து கொண்டு ஜெயித்து வாழும்படி நான் செய்ய போகிறேன். என்னை வணங்கும் உன் வாழ்க்கையில இனி இருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறத்தான் போகுது. எந்த விஷயம் செஞ்சாலும் எந்த விஷயம் செய்யறதுக்காக யோசிச்சாலும் அதை நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடாதே. இப்படி நீ நாளைக்கு செய்யலாம் தள்ளி வைக்கிற விஷயங்கள் மூலமாக உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் நீ தள்ளி வைக்கிறாய் என்றுதானே அர்த்தம். புத்துணர்ச்சியோட எல்லா விஷயங்களையும் உடனே செய்ய பழகு. சோம்பல் தனமும் சோம்பேறித்தனமும் உனக்குள் வேண்டாம் என் செல்லமே. உனக்காக கூடவே இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா நிச்சயமா உனக்கு வெற்றியை தரத்தான் போறேன். இதனால் வரை நீ அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாம் 1 மடங்குனா இனி உனக்கு கிடைக்க போற சந்தோஷம் 10 மடங்காக இருக்க போகுது. நீ வாழவே கூடாதுன்னு நினைச்ச உறவுகள் கண் முன்னாலேயே அவர்களை பார்த்து வியக்கும் அளவிற்கு உன்னை உயரமாக உச்சத்தில் அமர வைக்கத்தான் போகிறேன். ஓ மேல பழி சொன்ன வாய்களும் உன்னை குறைவாய் பேசின வாய்களும் இப்போது நிறைவாய் பேசுவார்கள். உன்னை கை காட்டி குறை சொன்ன மனிதர்கள் எல்லாம் இப்போது கைத்தட்டி பாராட்டும்படி உனக்கான வெற்றிக்கான வாழ்க்கைக்கு வழித்துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்க போறேன். நீ ஒருபோதும் உன் மனசுல இருக்கக்கூடிய துக்கத்தையும் வருத்தத்தையும் வேதனைகளையும் யாரிடமும் சொல்லி அழுகாதே என் செல்லமே. ஏன்னா அவங்க இப்போதைக்கு வேணா நல்லவங்களாக உன் கண்ணுக்கு படலாம். ஆனா உன் வருத்தத்தை சொல்லி சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் ஆடி ஆட்டமும் போடும் கூட்டமும் உன்னால தாங்க முடியாது. அப்போ இவங்க கிட்ட போய் ஏந்தா நம்ம வருத்தத்தை சொன்னோமோன்னு நீ வேதனைப்படக்கூடாதல்லவா? அதனாலதான் சொல்றேன், மனுஷன் எப்போ எப்படி மாறுவான்னு யாருக்கும் தெரியாது. உன் மனசுல இருக்க வருத்தங்களை யார்ட்டையாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து சொல்லு. அதே போல உனக்கு யாராவது உதவி செய்வாங்கன்னு நினைச்சு யார் காலிலும் போய் விழுக வேண்டாம் என் செல்லமே. நீ அழுகிறதா இருந்தாலும் சரி, ஓடி போய் விழுகிறதா இருந்தாலும் சரி, இந்த வராகி அம்மா நான் இருக்கும் இடத்திற்கு மட்டும் தேடி வா. நம்பிக்கையோட நீ என்னை வணங்குனினா நிச்சயமா உன் வாழ்க்கையில நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையை நீ என்னிடம் ஒப்படைச்ச பிறகு இனி நடக்க போறதை மட்டும் பாரு. நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு நன்மைகளை நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்வில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. உன் மனசுல இருக்கக்கூடிய வலியும் வேதனைகளும் யாருக்கும் தெரியாததால தானே உன்னை 1000 பேர் 1000 விதமாய் குறை சொல்லி குற்றம் சுமத்துகிறார்கள். உன் குறைகள் என்ன என்பதை என்னிடம் மட்டும் சொல்லு. உனக்கு என்ன வேண்டும் என்பதையும் என்னிடம் சொல்லு. உன் குறைகளை களைந்து நிறைகளை உன் வாழ்வில் அள்ளித்தருவதற்கு நான் தயாராக தானே இருக்கிறேன்.
உன்னுடைய குடும்பத்தை பத்தியும் குழந்தைங்களை பத்தியும் நீ மன வருத்தத்தோடு இருப்பது எனக்கு தெரியும். யாரை எப்படி சரி செய்வது, எதை எப்படி மாத்துறதுன்னு ஒன்றும் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய குடும்பத்தை மட்டுமல்ல, உன் குலத்தையும் தலைமுறைகளையும் சந்ததிகளையும் காப்பாற்றக்கூடிய இந்த வராகி அம்மா உங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு கவசமாக நிற்கதான் போறேன். நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களையும் உனக்கு ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி தர்றேன். நம்பிக்கை இழக்காமல் நீ இருந்தால் மட்டும் போதும் என் செல்லமே. உன் லட்சியங்களை நீ அடைவதற்கு நான் வழிகாட்டியாய் இருப்பேன். எல்லாமே இனி உனக்கு நல்லதாக தான் நடக்கப் போகுது. உனக்கு தேவையானதையெல்லாம் கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நீ எடுத்திருக்கிற எல்லா முயற்சிகளையும் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். நீ வெற்றி பெறுவதற்காகற்றாற் போல உனக்கான நல்ல நேரத்தையும் நான் வரவழைச்சிட்டேன். தன்னம்பிக்கையோடும் சுயமரியாதையோடும் நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அது இப்போது உன்னிடம் கொஞ்சம் குறைஞ்சு போனதுனால தான் உன் மேல கோபத்தோடு நான் உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. மற்றபடி ஒரு தாய் தன் பிள்ளை மேல அவ்வளவு கோபமும் ஆக்ரோஷமும் ஆவேசமும் கொள்வாளா என்ன? நிச்சயமாக கிடையாது. உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்காக தான் நான் இப்போது பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என் மீதே சந்தேகப்படும் போது ஒரு தாயாக எனக்கு கோபம் வரும் தானே? நீ தவறு செய்யும் போது உன் தாய் உன்னை திட்டுவதையும் அடிப்பதையும் போலதான் இப்போது உன் வாழ்க்கையில நீ தவறு செய்வதை பார்த்து பொறுக்க முடியாமல் கோபத்தோடு உன்னை தேடி வந்தனே தவிர என்னுடைய முழு அன்பும் பாசமும் உன் மீதுதான் இருக்குது. நான் உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் சரி செய்றேன். நீயும் உன்னுடைய வாழ்க்கையின் சூட்சுமங்களை புரிஞ்சு நடந்துகிட்டீனா துயரமோ கலக்கமோ அவமரியாதையோ உன்னை நெருங்காது. நெருங்கவும் நான் விடமாட்டேன் என் செல்லமே. நீ தேடி தேடி போய் யாருக்கிட்டையும் அன்பை காட்ட வேணாம். நீ என்னவோ ரொம்ப யதார்த்தமான வெகுளியான ஆளா இருக்க. ஆனா உன்னுடைய அன்பை உணரக்கூடிய மனிதர்கள் நீ சும்மா நடிக்கிற சும்மாதான் பேசுறன்னு சொல்றது உன் காதுகளில் விழவில்லை என்பது எனக்கு தானே தெரியும். நீ அளவுக்கு அதிகமாக அன்பை கொடுப்பதால் தான் அது அவர்களுக்கு திகட்டி போயிருது. அன்பு கூட மருந்தளவில் அளவோடு இருந்தால்தான் அதற்கு மதிப்பு. அன்போ பாசமோ நம்பிக்கையோ நீ மனிதர்களிடம் எதை கொடுத்தாலும் அது அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் மேல இறக்கப்படுறதுக்கும் உன் மீது அன்பு செலுத்தவும் இங்கு யாரும் உனக்காக வந்து நிற்கப் போவதில்லை என் செல்லமே. நீ இரக்க குணத்தோட இரு. ஆனால் யாரிடமும் ஏமாறக்கூடிய அளவுக்கு இரக்க குணத்தோட இருந்து விடாதே. ஏன்னா எல்லாரும் உன்னைக்கு உண்மையாக உன்னை போல இருக்க மாட்டார்கள் தானே. நீ மற்றவங்கெல்லாம் பாவம்னு இரக்க குணத்தோடும் யதார்த்த குணத்தோடும் சரி அவங்க பாவம் நம்ம மேலே ஏறி போகட்டும் நீ தரையில படுத்துக்கிட்டு அவங்கள உன் மேலே ஏறி போறதுக்கு அனுமதிச்சா கூட அப்போதும் அவங்க உன்னை பார்த்து குறைதான் சொல்லுவாங்க. ஏறி போறதுக்கு வசதியாகவும் வாட்டமாகவும் நீ படுக்கவில்லை என. அப்படி உன் மீது குறை சொல்லி குற்றம் சுமத்தக்கூடிய மனிதர்கள் நிறைந்த இந்த கலியுக காலத்துல நீதானே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவங்க கிட்ட இல்லைன்னு சொன்னா இவங்க வருத்தப்படுவாங்க, இவங்க கிட்ட இல்லைன்னு சொன்னா அவங்க கோவப்படுவாங்கன்னு அடுத்தவர்களை பற்றி யோசித்து சங்கடப்பட்டு நீ மனதளவில் உளைச்சலுக்கு உள்ளாக கூடாது. அடுத்தவங்க சங்கடப்படுவாங்க நீ நினைச்சா கடைசியில் நீதான் அதிகமாக சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இவங்களுக்காக அவங்கள பாவம் பார்க்கறதும் அவங்களுக்காக இவங்க கிட்ட பேசாம இருக்கதும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. உன் மனசுக்கு பொறுத்தவரை உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட பேசு. பிடிக்காதவர்களிடமிருந்து கொஞ்சம் தூரமாக இரு. ஏன்னா உனக்கு ஏதாவது தேவைப்படும் போது யாரும் வந்து நிக்க போறதில்ல. நீ எப்போதும் உறவுகளோடு பேசும்போதும் பழகும் போதும் அளவோடு பழகுவதுதான் நல்லதாக இருக்கும். என் அன்பு பிள்ளையான உன் மீது என்னுடைய பார்வை இருக்கும்போது நீ மகிழ்ச்சியாக தானே வாழ வேண்டும். நீ உன் வாழ்க்கையை எதிர்கொண்டு வெற்றி காணுவதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாய் இருப்பேன். என்னிடம் வந்த உன் வாழ்க்கையில் உன் எல்லா கர்மாக்களையும் விலக்கி வச்சு துன்பங்களை துரத்தி அடித்து உனக்கான வெற்றியை நான் தரத்தான் போகிறேன். உன்னுடைய கடமையை மட்டும் சரியா செஞ்சுக்கிட்டு வா. கூடிய சீக்கிரமே உன் நல்வாழ்க்கைக்கான வழியை நான் காட்டியே தீருவேன்.